ஒரு மாநிலத்தில் தேர்தல் தேதி அறிவிச்சா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அங்கே அமலாயிரும். அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சி மக்களுக்கு லஞ்சம் கொடுக்க போகிறாங்க, இல்லை அவங்க வாக்குக்கு பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் வந்து பல்வேறு இடங்களில் தேர்தல் படைகள் வந்து உருவாக்குவாங்க. இப்படி தேர்தல் படையை உருவாக்கி முதல் நாள்லேயே ஏதாவது ஒரு கட்சி சிக்கி பார்த்துருக்கோமா? தமிழ்நாட்டு தேர்தல் வரலாறுல இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கடைசி நேரத்தில் தான் பணம் கொடுக்க போய் அங்கே இந்த படை வந்து போய் கண்டுபிடிச்சு பிடிச்சி அதை வந்து மீட்டுட்டு வருவதை நான் பார்க்க முடியும். ஆனால் முதல் நாளே சிக்கியிருக்க ஒரு கட்சி அப்படின்னா தாவேகா தான். தன்னைத்தானே தூய சக்தி அப்படின்னு சொல்லி அறிவித்து கொண்ட இந்த தாவேகா பொதுமக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபட்டு சிக்கியிருக்கிறாங்க. எங்கே தெரியுமா? 2 இடத்துல சிக்கியிருக்கிறாங்க. முதல் இடம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு தொகுதி. யார்? நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ், அதாவது ஊழலை ஒழிக்கக்கூடிய அந்த பிரிவில் ரைடு பண்ண பிரிவில் வேலை பார்த்த அருண்ராஜ் பொதுமக்களுக்கு இன்னைக்கு அண்டாக்கள், அதாவது டபராக்களை வந்து கொடுத்துருக்கிறாரு லஞ்சமா. இதை கையும் களவுமாக தேர்தல் ஆணையம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. திருச்செங்கோடு பகுதியில் மரக்கூராம்பட்டி அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடில் பார்த்தீங்கன்னா நிறைய டபராக்கள், கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட டபராக்களை இந்த தேர்தல் ஆணையம் பறக்கும் படை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இது போன்று எத்தனை வீடுகளில் இவங்க வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நினச்சே பார்க்க முடியல. அப்போது திருச்செங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்குமே ரேஷன் கார்டுக்கு ஒரு டபராவை கொடுக்கணும் அப்படின்ற பிளானோட பல்வேறு இடங்களில் இவங்க விஜய் படத்தோட அந்த அருண்ராஜ் படத்தோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிற முடியுதா? இன்னைக்கு அந்த 250 டபராக்களையுமே அள்ளி கொண்டு போயிருக்கிறாங்க தேர்தல் ஆணைய படை. இது குறித்து அருண்ராஜ் ஏன் வாய் பேசவே இல்லை? அருண்ராஜ் இந்நேரம் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்ற வார்த்தையாவது பயன்படுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம்ல. கள்ள மௌனம் காக்குறாங்க. அப்போ அருண்ராஜை விட்டுருங்க. நாங்க தான் தூய சக்தி, அவங்க தீய சக்தி, நாங்கள்லாம் வந்துட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், ஊழல் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது, தூய சக்தி ஆட்சியை நான் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன இந்த விஜய் ஏதாவது வாய் திறந்தாரா? அருண்ராஜ் ஐஆர்எஸ் மீது நடவடிக்கை எடுப்பாரா? குறைஞ்சபட்சம் அவருக்கு தேர்தல் இனிமேல் சீட்டு கிடையாது, நீங்கள் கட்சி கொள்கையை மீறிட்டீங்க, தூய சக்தியாக நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அருண்ராஜ் ஐஆர்எஸ் போட்டியிடுவதற்கான வாய்ப்பே அது பறிப்பாரா? சரி, போட்டியிடுவது நடவடிக்கை எடுப்பதை விட்டுருங்க. எங்கள் கட்சி இப்படி வந்து கொடுத்தது தப்பு, நாங்கள் இது போன்ற கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை, இதை நான் மறுக்கிறேன், நாங்கள் இனிமேல் எந்த வேட்பாளரும் இது போன்று கொடுக்கக்கூடாது, கொடுத்ததாக செய்தி அறிந்தால் நான் வந்து கடும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையாவது விஜய் அவர் கொடுப்பாரா? கொடுக்கவே இல்லை. விஜயும் கள்ள மௌனம் காட்டுறாரு. இதுதான் தூய சக்தியோடைய லட்சணம். இங்கே மட்டும் இல்லைங்க, தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா பிரையான் நகர் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பைகள் கட்டுக்கட்டாக எடுத்திருக்கிறாங்க. விஜயுடைய படம் போட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு கேட்குற மாதிரி முருகன் என்பவர் பெயரில் கட்டப்பைகள் விநியோகம் பண்ணுவதற்காக ரெடியாக இருந்திருக்கு. கட்டப்பை மட்டுமல்ல, விசிலுமே பார்த்தீங்கன்னா அங்கே 1000 கணக்கில் பிடிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் பறக்கும்படி. விசிலை கூட விட்டுருங்களேன், ஏன்னா வந்து சின்னம் அதை கேட்டு அதை ஊதி காமிச்சு மக்கள் மன்றத்தில் போய் ஓட்டு கேட்பதற்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி கூட அதை புறக்கணிச்சிடலாம். பை எதுக்கு? வெறும் பையை யாராவது கொடுப்பாங்களா? கட்டப்பையை? அப்போ உள்ள ஏதோ ஒரு பொருளை வச்சு தான் கொடுக்க போகிறாங்க. அந்த பொருள் எங்கே இருக்குது? வெறும் கட்டப்பை ஒரு இடத்துல, பொருள் இன்னொரு இடத்துல, ரெண்டையும் அசம்பிள் பண்ணுவதற்கு ஒரு இடம், அதுக்கப்புறம் போய் மக்கள் மன்றத்தில் கொடுக்கலாம் என்பது தானே இவங்க போட்டிருக்க பிளானாக தெரியுது. அப்போ எவ்வளோ பெரிய கேவலமான கட்சி பாருங்க. முதல் நாளே சிக்கிறாங்க அப்படின்னா 30 நாளும் இவங்க மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்கன்றது தெரிஞ்சு போச்சா? எந்த கட்சியுமே முதல் நாள் செய்யலை. நான் எந்த கட்சியுமே தூய்மையான கட்சி, ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரலை. குறைஞ்சபட்சம் முதல் நாள்லேருந்து யாருமே அதை பண்ண மாட்டாங்கல்ல. முதல் நாள்லேருந்தே ஊழல் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய தாவேக்காவை தூய சக்தி, அவங்க தான் ஊழலை ஒழிக்க வந்த சக்தி அப்படின்னு சொல்லி பேசுவது கேவலமா இல்லையா? இது குறித்தாவது விஜய் அவர்கள் வாய் திறப்பாரா? அருண்ராஜை விட்டுருங்க. அருண்ராஜை வந்து மீறி விஜயால் எது பேச முடியாது. ஏன்னா விஜய் வீட்டுக்கே ரைடு போனவர் தான் அந்த அருண்ராஜ். அப்போ குடும்பி அருண்ராஜ் கையில் இருக்குன்னு வச்சுக்கிறோமே. முருகன் யார்? அவர் மீது நடவடிக்கை எடுங்க, அவருக்கு நான் தேர்தலில் சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை விடுங்க. ஏன் வாயை திறக்க மாட்டீங்க விஜய்? அப்போ முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகையை கொடுத்ததை கொச்சையாக பேசின நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து சிக்கியிருக்கிறீங்க. இனிமேல் ஊழல் பற்றி பேசுவதற்கு விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் குறைஞ்சபட்ச தகுதி கூட கிடையாது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முதலமைச்சர் மீது பழி போடலைங்க. இவங்க என்ன சொன்னாங்க? எஸ்ஓபி போட்டு விஜயை மக்களை சந்திக்க விடாமல் ஆக்குறாங்க. எஸ்ஓபினால தான் நாங்கள் நிர்வாகிகள் சந்திப்பே நடத்துகிறோம். வீதி வீதியாக விஜய் போகாததற்கு காரணமே
முதலமைச்சர் போட்ட அந்த எஸ்ஓபி தான் இனிமே இது போட முடியாது, ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, தேர்தல் ஆணையம் கையில் போச்சு, இனிமே விஜய் வீதி வீதியாக கிராமம் கிராமமாக இறங்க போறாரு, எம்ஜிஆருக்கே வராத கூட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஆதவ அர்ஜுனா பேசி 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆகியும் கூட இதுவரைக்கும் எந்த ஊருக்கும் விஜய் போகவே இல்லை. சிபிஐ ஆஜரானாரு, ஆஜராகி 3 நாட்களுக்கு பிறகு ஏன் எந்த ஊருக்கும் போகலை, ஏன் இன்னும் பனையூருளே பதுங்கிக்கிட்டே இருக்கிறாரு? அப்போ முதலமைச்சர் மீது வீண் பலி போட்டிருக்கிறீங்கன்றது இந்த விஷயத்தில் அம்பலப்பட்டு போதா? இது மட்டும் கிடையாதுங்க, இந்த எஸ்ஓபி ஏதோ முதலமைச்சர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு, தேர்தல் ஆணையம் வந்து அதை செயல்படுத்தாது அப்படின்னு சொல்லி பேசினாரு, அதுவுமே பொய். பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது, தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா, அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. நம்ம சுவிதா ஆப்ல நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். மோர் தென் 5000 crowd இருக்குன்னா as far as ட்ரிங்கிங் வாட்டர், சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். மற்றபடி நம்ம இசிஐ நார்ம்ஸ்ல என்னங்க இந்த மாதிரி எஸ்ஓபின்றத தமிழ்நாடு அரசு போட்டிருந்தாங்க, இனிமே தேர்தல் ஆணைய கண்ட்ரோலில் வந்துருச்சு, எஸ்ஓபி நீங்கள் பின்பற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பின்பற்ற தான் செய்வோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், யார் முதல்ல அப்ளை பண்ணுறாங்களுக்கோ அவங்களுக்கு தான் முதல் அனுமதி கொடுப்போம், 5000 பேருக்கு மேலே நீங்கள் கூட்டினீங்கன்னா அங்கே குடிநீர் வசதியை செய்யணும், பாதுகாப்பு வசதியை செய்யணும், எல்லாத்தையுமே செஞ்சுருக்கீங்களான்னு பார்த்து தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்கிறாரா இல்லையா? அப்போது இங்கே முதலமைச்சர் கண்ட்ரோலில் நிர்வாகம் இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையம் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை கையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எஸ்ஓபி என்பது பொதுவானது, எல்லா இடத்துலையும் பின்பற்றக்கூடியது அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாங்களா இல்லையா? எஸ்ஓபிலே அதானா இருக்குது. 5000 பேருக்கு மேலே கூடுனா நீங்கள் தீயணைப்பு வாகனத்தை ரெடி பண்ணணும், குடிநீர் வசதி செய்து கொடுக்கணும், கழிப்பிட வசதி செய்து கொடுக்கணும், அவங்களுக்கான பாதுகாப்பு வசதியான சிசிடிவி கேமராக்களை ரெடி பண்ணி கொடுக்கணும். இது போன்ற வசதிகளை செஞ்சு கொடுத்தாதான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு அனுமதி அப்படின்றதான தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த எஸ்ஓபி. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதே நாங்கள் பின்பற்ற போகிறோம்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது முதலமைச்சர் தான் வந்து தடுக்கிறாரு, தேர்தல் ஆணையம் வந்து தடுக்காதுன்னு சொன்னது பொய்ன்னு தெரியுதா? தேர்தல் ஆணையத்திட்டு நீங்கள் முறைப்படி அனுமதி வாங்குவோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சா? அப்போ எது எடுத்தாலும் முதலமைச்சர் மீது படி. ரஜினிகாந்த் விஷயத்தில் முதலமைச்சர் தான் அவரை வந்து வரவிடாமல் தடுத்தார், ரஜினிக்கெல்லாம் மன வலிமை கிடையாது, விஜய்க்கு தான் மன வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சினிமாத்தனமான ஒரு பாணியில் பேசுகிறேன் அப்படின்ற பேரில் தனக்குத்தானே பேக் ஃபயரை வச்சுக்கிட்டாரு இந்த ஆதவ அர்ஜுனா. எப்போ பாரு திமுக மீது பழி போட்டால் இப்படி தான் பேக் ஃபயர் ஆகும். ரஜினிகாந்த் இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு, ஆதவ அர்ஜுனா பேரை சொல்லி அறிக்கை விட்டுருக்கிறாரு. என்னப்பா எங்க மேல இப்படி வீண் பலி குற்றச்சாட்டு பண்ற, காலம் வந்து பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தாவேக்காரன் ஒருத்தனுக்கு கூட ஓட்டு போட கிடையாது. 2026 தேர்தல் காலம் வந்து வரட்டும், காத்திருந்து உங்களுக்கு பதில் கொடுக்குறோம், ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் போய் தாவேக்காவுக்கு எதிரான ஓட்டை நாங்கள் பதிவு பண்ணுவோம் அப்படின்றது தான் ரஜினி அவர்கள் மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயம். வெறுமன ரஜினி ரசிகர்களும் சரி, அதே போல் ரஜினியும் சரி மட்டும் இந்த விஷயத்தில் சொல்லலைங்க. சமீபத்தில் ரஜினி ரசிகர்களுடைய மாவட்ட செயலராக இருந்தவர் அவர் தாவேக்கால போய் சேர்ந்துட்டார். இவர் தாவேக்கால சேர்ந்த பிறகும் கூட பார்த்தீங்கன்னா மேடையில் ஆதரவு வச்சுக்கிட்டே கிளிக்கிறாப்புல. என்னங்க ரஜினியை பற்றிலாம் அப்படி குறை சொல்லாதீங்க, வீண் பலி போடாதீங்க, கொரோனானால வந்தனாலையும் மக்களுக்கு பிரச்சனைகள் வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் உடல்நலத்தை காரணம் காட்டி அவர் வந்து விலகினாரே தவிர திமுகலாம் மிரட்டலைங்க அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவை மேடையை வச்சே கிழிச்சிட்டாப்புல முன்னாள் ரஜினி ரசிகர். அப்போ எதற்கெடுத்தாலும் திமுக, விஜய்க்கு வந்து ஏதாவது வீட்டில் பிரச்சனையா திமுக, சங்கீதா வந்து விவகாரத்துக்கு கேட்குறாங்களா திமுக, திரிஷாவோட அவர் வெளியே போயிட்டாரா திமுக, மீடியாவில் அவரை வந்து பத்திரிகை செய்தி கொடுக்க மாட்டாரா திமுக, மீடியாவில் ஏதாவது கேள்வி கேட்குறாங்களா திமுக, உட்கட்சி பிரச்சனை ஏதாவது வருதா திமுக, எதை எடுத்தாலும் திமுக. இந்த கட்சியில் எது நடந்தாலும் அதற்கு திமுக தான் காரணம் அப்படின்றது இவர்கள் விஜயுடைய அந்த வீக்னஸ் பாயிண்ட்டை மறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய செய்தின்னு புரியுதா? எஸ்ஓபி எடுத்துக்கோங்க, முதலமைச்சர் மீது பழி போட்டு இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்? விஜய் இயற்கையாகவே வெளியே வரமாட்டார், மக்கள் மன்றத்தை போய் சந்திக்க மாட்டார், அந்த வீக்னஸை மறைக்கணும். கூட்டணி விவகாரத்தை எடுத்துக்கோங்க, யாருமே விஜய்கிட்ட வரவே இல்லை, யாருமே வராததை எப்படி மறைக்கிறது? விஜயோட வீக்னஸை உடனே வந்து எங்களை எவ்வளோ கூப்பிட்டாங்க,
எங்களை அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்கன்னு இவங்களே பரப்புறாங்க. சரியாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சிபிஐ விசாரணைக்கு முன்பு தான் திடீரென புஷி ஆனந்த் வந்து ஒரு ஆன்லைன் கூட்டத்தை கூட்டுறாரு. வேட்பாளர் நேர்காணல்லாம் நடத்தின பின்பு யாராவது கூட்டணி வைப்போமா வேணாமான்னு கேட்பாங்களா? இவங்க கேட்டாங்க. ஏன் கேட்டாங்கன்னா, பாஜகவுக்கு ஒரு சமிகையை கொடுக்கறது, நாங்கள் இன்னும் உங்களை விட்டு போகலை, உங்க கூட தான் இருக்கோம், எங்கள் தலைவர் வர்றாரு, சிபிஐ விசாரணைக்க பார்த்து வந்து பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் திட்டமிட்டு இது போன்ற ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு மீட்டிங்கை மாதிரி நடத்துகிறாங்க. பாஜகவும் இதை நம்பி சிபிஐயில் விஜயை பிழிஞ்சு எடுக்காம விட்டதுனால வெளியே வந்துட்டு மறுபடியும் இன்னைக்கு புத்திய காட்டியிருக்கு இந்த தாவேகா. எவ்வளவு கேடுகட்ட கட்சி பாருங்க. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, கூட்டணி கூப்பிடுறாங்க அப்படின்றாங்க, அப்புறம் கூட்டணி 60 சீட்டுன்றாங்க, அப்புறம் வந்து கூட்டணி 80 சீட்டு அப்படின்னாங்க, அதன் பின்பு 80 சீட்டு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் 80 சீட்டு துணை முதல்வர் அப்படின்னாங்க. அப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆதவ அர்ஜுனா நேற்று மீட்டிங்ல என்ன சொல்லிட்டாரு, 90 சீட்டு 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி கொடுக்கறதாக எங்களுக்கு பேரம் பேசுனாங்கன்றாங்க. யாரும் பேரம் பேசுனா? அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டாங்கன்னா யாருமே பேரம் பேசலை. அதிமுகவும் பேசலை, பாஜகவும் பேசலை. எந்த கட்சியும் தனக்கு கூட்டணிக்கு வரல அப்படின்னோடனே தன்னுடைய வீக்னஸ் தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக, தனக்கு மவுசு இருக்கணும் என்பதற்காக மாறி மாறி தன்னுடைய கட்சியே கேவலமாக ஏலம் போடுறாரு இந்த ஆதவ அர்ஜுனா. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. விஜயுடைய அனுமதியோடு நடக்குது. என்ன கேட்குறேன், இப்போ தேமுதிக இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியோடையும் கூட்டணி பேசுவாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைப்பாங்க. ராமதாஸ் பாமக எல்லா கட்சியோடையும் மாறி மாறி கூட்டணி வைக்கிறாரு, பேரம் பேசுறாருன்ற குற்றச்சாட்டு வைப்பாங்க. அவங்க ஆட்சிக்கு வர முடியாது, தனக்கு எந்த கட்சி அதிகமான சீட்டு கொடுக்குறாங்களோ பேரம் பேசி போகுது என்பது தேர்தல் நேரத்தில் இயல்பு தான். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் ஆளுங்கட்சியாக நாங்கள் தான் வருவோம், அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான் வருவோம்னு சொன்ன எந்த கட்சியாவது எங்களை அவங்க கூட்டணிக்கு விட்டாங்க, எங்களை இவங்க கூட்டணிக்கு விட்டாங்கன்னு சொல்லி பேசி பார்த்துருக்கோமா? அதாவது இன்னொரு கூட்டணிக்கு கீழே போய் இணையறதை சொல்கிறேன். இப்போ திமுக இருக்குது, நாங்கள் எங்களை அவங்க கூட்டணிக்கு விட்டாங்க, நாங்கள் அவங்களுக்கு கீழே போய் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா? அதிமுக எங்களை கூட்டணிக்கு விட்டாங்க, நாங்கள் அவங்களுக்கு கீழே போய் இணைய போகிறோம், எடப்பாடிக்கு 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? வெற்றியோ தோல்வியோ எங்கள் தலைமையில தான் கூட்டணி, நாங்கள் தேர்தலை சந்திப்போம், ஜெயிச்சா முதலமைச்சர், தோத்தா எதிர்கட்சி, இப்படி தான் நாங்கள் காலங்காலமாக நடந்திருக்கு. ஆளுங்கட்சியாக வரப்போகிறோம் சொல்லக்கூடிய இந்த கட்சியை பாருங்க, எங்களை அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, எங்களுக்கு எந்த பேரம் பேசுகிறாங்கன்றாங்க. எவ்வளோ பெரிய கேவலம். அதை அழகா நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் அம்பலப்படுத்தி விட்டார். ஏங்க அதெல்லாம் வதந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நிர்மல்குமார், இன்னொரு பக்கம் பேரம் பேசுகிறாங்கன்னு ஆதவ அர்ஜுனா, இதை மேலேருந்து பனையூரில் பதுங்கிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த விஜய். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கட்சியை உலகத்திலேயே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்திலே பார்க்க முடியாது. சொல்ல முடியாதுங்க. இதுக்கும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்லி பழி போட்டாலும் போடுவாங்க. நாங்கள் தான் தூய்மையானவங்க, நாங்கள் வந்து ஊழலை ஒழிக்க வந்தவங்க அப்படின்னு சொல்ல பித்தலாட்டம் இன்னைக்கு திருச்செங்கோடில் டபராலேயே ரீல் வந்து போச்சா? அதுக்கடுத்து தூத்துக்குடியில் பிரேன் நகரில் மஞ்சப்பை கொடுத்து விசில் கொடுத்து அதுவும் அம்பலப்பட்டு போச்சா? எஸ்ஓபி விவகாரத்தில் இல்லைன்னா நாங்கள் வந்து விஜய் வந்துருவாருன்னு சொன்னதும் அம்பலப்பட்டு போச்சா? அந்த தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா அவர்கள் மிக தெளிவாக இவங்களுடைய பொய்யை உடச்சி விட்டாங்களா? ரஜினிக்கும் காரணம் திமுகன்னு சொன்னதையே இன்னைக்கு ரஜினியும் மறுத்துட்டாரு, அதிமுகவும் சேர்ந்து திமுக மிரட்டலைங்க, ரஜினி யாரும் மிரட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த பொய்யும் அம்பலப்படுத்தி விட்டாங்களா? பொய் மேல் பொய்யை பேசிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் உங்களால் ஏமாற்ற முடியாது. உங்களுடைய பொய்யும் உங்களுடைய புரட்டுகளும் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு நாள் தாங்காது என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. முதல் நாளே தேர்தல் படைக்கிட்ட சிக்கிய தாவேகா இனியும் தூய சக்தி அப்படின்னு சொல்லவே கூடாது. தார்மீக உரிமையை இழந்துட்டீங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய கேவலமான கட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்திட்டீங்க. உங்களை நீங்களே அம்பலப்படுத்திக்கிறீங்க. ஆதவ அர்ஜுனாவை சிடிஆர் நிர்மல்குமார் அம்பலப்படுத்துகிற மாதிரி தன்னைத்தானே ஏலம் விட்டு கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா மாறி இருக்கிறது. ஏலம்னா அடுத்தவன் தான் அந்த ஏலத்தில் எடுப்பான். ஆனால் இவங்களே ஏலம் விட்டக்கூடிய நிலைமைக்கு இந்த தாவேகா தள்ளப்பட்டிருக்கிற காரணம் இவங்களுடைய பொய்களும் புரட்டுகளும் தான். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை டெபாசிட் இழக்க செய்வார்கள். அதற்கு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் சாட்சியாக அமைய போகுது அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய பார்வை. நன்றி.